வந்து 3 types of velocities வரைக்கும் பார்த்தோம். So again I'll just put a overall full video. So we started with the gaseous state and அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ கேஸ்க்கு வந்து இந்த மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஓகே சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போ சாலிட் பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் டெஃபினெட் ஷேப் அண்டு டெஃபினெட் வால்யூம். ஓகே, லிக்விட் பார்த்தீங்கன்னாக்கா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட ஷேப் தான் எடுக்கும். பட் வால்யூம் வந்து இட் ஹாஸ் அ டெஃபினெட் வால்யூம். ஓகே, பட் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பும் வந்து டெஃபினெட் ஷேப் வந்து கிடையாது, வால்யூமும் தேர் இஸ் நோ டெஃபினெட் வால்யூம். ஓகே, நீங்கள் என்ன கண்டெய்னரோட என்ன வால்யூம் கொடுக்குறீங்களோ இல்லை ரூமோட வால்யூம் என்னவோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிவன் வால்யூம்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த ரூமோட ஸ்பேஸை வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், மாஸு, வால்யூம், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் பார்த்தோம். ஸோ அப்போ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் ஆர் கிராம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை அதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேயும் வந்து சொல்லுவோம், கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அதுதான் வந்து இதனோட யூனிட் வந்து மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வால்யூம் வந்து நம்ம லிட்டர்லேயும் சொல்லுவோம், அடுத்து மில்லி லிட்டர்லேயும் சொல்லுவோம், இல்லை மீட்டர் க்யூபு, சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, ஸோ அப்புறம் வந்து டெசிமீட்டர் க்யூப், இது எல்லாமே வந்து வால்யூமோட யூனிட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ப்ரெஷருக்கும் அந்த மாதிரி நம்ம வேரியஸ் யூனிட் வந்து சொன்னோம், ரைட்? ஸோ என்னென்னா வந்து ப்ரெஷரோட யூனிட்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து என்ன சொன்னோம், ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் ஃபர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல். அப்புறம் சிஜிஎஸ் யூனிட்டில் என்னென்ன வரும்னு சொல்லியிருந்தோம். சிஜிஎஸ் யூனிட்டில் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர், அதுக்கப்புறமா வந்து வாட் யூ ஹாவ் இஸ் தி டார், அது வந்து மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷரோட யூனிட்ஸ். அப்போ கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 atmosphere ஈக்குவல் டு 760 டார் ஈக்குவல் டு 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அப்போ மில்லிமீட்டர் மெர்க்குரியும் டாரும் வந்து சேம், 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி ஈக்குவல் டு 1 டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து 1 பார் வந்து இஸ் ஈக்குவல் டு 0.9862 அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை 1 atmosphere ஈக்குவல் டு 1.013 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 atmosphere இஸ் ஈக்குவல் டு 1.013 அப்படின்னு சொல்லிட்டு பார்னு வரும். அப்படி இல்லைனாக்கா வந்து 1 atmosphere பாஸ்கல் வந்து எப்படி சொல்லுவோம், 101.325 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் வந்து நம்ம பார்த்தா டெம்பரேச்சருக்கு மொத்தம் 3 யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து டிகிரி செல்சியஸ், கெல்வின் அண்டு ஃபாரன்ஹீட். ஸோ டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வினாக மாற்றணுன்னா வந்து கிவன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் 273 இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட்டுக்கு ஃபார்முலா வந்து டிகிரி செல்சியஸில் வேணும்னாக்கா ஃபாரன்ஹீட்டில் வேணும்னாக்கா 9/5 இன்ட்டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. இல்லை எனக்கு டிகிரி செல்சியஸில் வேணும்னாக்கா 5/9 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ இந்த ரெண்டு இதில் நம்ம வந்து இதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து மூவிங் ஆன் டு தி கேஸ் லாஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயில்ஸில் வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ வாட் இஸ் பாயில்ஸ்லாம், அடுத்து 3 வேரியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து 3 வேரியபிள் சொன்னேன், பிவிடி. ஸோ ரேராக வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸும் வரும். ஸோ இப்போ இதில் வந்து மெயின் இது 3 வேரியபிள்ஸில் இதில் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்ட் வேரியபிள், வால்யூம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், வால்யூம் வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ். இதை பொறுத்து இது மாறும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயில்ஸால் வந்து எதனா வந்து வி கீப் temperature as a constant in
பாயில்ஸ்லாம் ஓகே. அப்போது P is inversely proportional to volume, PV equal to constant. ஸோ இது வந்து வேரியஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ when you just plot P versus 1/V, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1/V, ஒய் ஆக்சிஸில் P இருக்கப்போ அந்த கிராஃப் வந்து லீனியராக y equal to mxன்ற மாதிரி போகும். பிவியை மட்டும் நீங்கள் பிவி வெர்சஸ் ப்ரெஷரை நீங்கள் ப்ளாட் பண்ணிங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ பியும் வியும் வச்சுனாக்கா இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பாயில்ஸ்லாம். ஓகே. ஸோ அந்த பாயில்ஸ் லாக்கும் டென்சிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ பாயில்ஸ் லாவில் வந்து ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு வால்யூம் இல்லையா. அப்போது வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டென்சிட்டி. அப்போது 1/P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/P. அப்போது டென்சிட்டியும் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கனாக்கா டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். இப்போ டென்சிட்டி D இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ P1/D1 இஸ் ஈக்குவல் டு P2/D2. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லாவில் வந்து என்ன பார்த்தோம், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ லெஃப்ட் ஆர் ஏரியலில் வந்து V டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு T. ஓகே. பட் இது வந்து லைக் பாயில்ஸ் லா மாதிரி கிராஃப் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகாது. இது வந்து எப்படி இருக்குன்னா லைக் அனதர் வந்து V1/T1 ஈக்குவல் டு V2/T2 அந்த ஃபார்முலாவும் நமக்கு வரும். பட் நீங்கள் பிளாட் பண்ணுறப்ப the volume of a given gas increases or decreases by 1/273 of its volume at 0 degree Celsius. 0 degree Celsiusல ஒரு வால்யூம் வந்து இருக்குது, அது வந்து V0ன்னு எடுத்துப்போம். அது வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இதுலனா 1/273 டிஃப்ரென்ஸ்லேயோ அது இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ வந்து y ஈக்குவல் டு mx + cன்ற ஒரு கிராஃப் மாதிரி வரும். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போது இது வந்து y ஈக்குவல் டு mx + c. ஸோ என்னோடய y வந்து VT. ஓகே. mx வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இது வந்து இன்டர்செப்டர். ஓகே. V0 அது ஆல்ஃபா டின்னு சொன்னோம், இல்லைனா வந்து 1/273. ஓகே. இந்த டெம்பரேச்சர் ப்ளஸ் V0. இந்த V0ன்றது நமக்கு ஸ்லோப். இது அந்த இன்டர்செப்ட் வந்து V0. ஓகே. இது வந்து டெம்பரேச்சர். ஓகே. ஸோ when you just plot the temperatures is V0ல வந்து இட்ஸ் லைக் ஆல்ஃபா T அப்புறம் வந்து V0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தா இந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ யூ ஹாவ் V/V0 ஈக்குவல் டு ஆல்ஃபா T + T0. ஓகே. இது 1/α V0 இன்ட்டு T வேறு இங்கே வரும். ஓகே. ஸோ இனிஷியல் வால்யூம் வந்து ஸோ இந்த ஒரு கிராஃப் இந்த ஒரு இது வச்சுக்கோங்க. இந்த ஆல்ஃபான்றது என்னென்னா 1/273 தான் வந்து ஆல்ஃபா. எய்தர் இட் கேன் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். ஓகே. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு சார்ல்ஸ்ல வந்து வால்யூம் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு வந்து டென்சிட்டி. ஓகே. அப்போது இதை நம்ம வந்து இங்கே மேட்ச் பண்ணுறப்ப டென்சிட்டி இன்வெர்ஸ்லி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் டென்சிட்டி வந்து குறையும். அப்போது dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ D1T1 இஸ் ஈக்குவல் டு D2T2. ஓகே. அடுத்து சார்ல்ஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி கே-லூசாக் லா. ஸோ கே-லூசாக் லா வந்து என்னென்னா, இங்கே வந்து நமக்கு என்ன கான்ஸ்டன்ட்னா வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போது P டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுவும் சார்ல்ஸ்லா மாதிரி இந்த வால்யூம் இட் ரிலேட்ஸ் த ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் அ கிவன் கேஸ். ஸோ வால்யூம் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், த ப்ரெஷர் ஆஃப் எ கிவன் கேஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் பை 273 ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் அட் 0 டிகிரி செல்சியஸ் பெர் டிகிரி சேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர். எப்படி நம்ம வந்து சார்ல்ஸ் லாக்கு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தோமோ வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் அண்டு டெம்பரேச்சர், இதேமாதிரி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு இதே மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இங்கே P டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ P1/T1 இஸ் ஈக்குவல் டு P2/T2. இது அடுத்த ஃபார்ம். இதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து அவகேட்ரோ லா. அவகேட்ரோ லாவில் வந்து ரெண்டு வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட். அப்போ தான் வந்து ஃபோர்த் வேரியபிள் உள்ள வருது, வால்யூம் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு N. அப்போ V1/N1 இஸ் ஈக்குவல் டு V2/N2. ரைட். ஸோ இது வந்து அவகேட்ரோ லா. ஸோ இப்போ இந்த இருக்க எல்லா கேஸ் லாஸையும் நம்ம கம்பைன் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்னா
PV directly proportional to NT, நம்ம போடுற கான்ஸ்டன்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் PV equal to nRT அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். So for two different set of parameters க்கு P1 V1 by T1 is equal to P2 V2 by T2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இங்கே இருக்க கேஸ் கான்ஸ்டன்டோட வேரியஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இதே வந்து சிஜிஎஸ்ல அடிக்கடி கேல்குலேஷனில் வந்து லிட்டர் அட்மாஸ்பியரில் கொடுக்குறப்ப மோஸ்ட் யூஸ் இது ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்க, அது செகண்ட் யூஸ் பண்ணுது 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஓகே, இது ரிமைனிங்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணால், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, அடுத்து வந்து ஸோ இந்த ஐடியல் கேஸ்லேருந்து டென்சிட்டிக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, PV equal to nRT. அடுத்து வந்து n is equal to number of moles equal to mass by molecular mass, அதை யூஸ் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த வால்யூமே இந்த மாஸையும் வந்து என்ன டென்சிட்டின்னு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ DRT by M, ஆக்சுவலி DRT by M, PM equal to DRTன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் இருக்க ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம். கேலூசாக்லாலேருந்து ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து இருக்குது, அதனோட ப்ரெஷர் வந்து 14.9 atmosphere. ஓகே, இட் கேன் வித்ஸ்டாண்ட் அப் டு 14.9 atmosphere. So the pressure gauge of the cylinder is 12 atmosphere at 27 degree Celsius. அது என்ன டெம்பரேச்சரில் எக்ஸ்ப்ளோட் ஆகும் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம we have to take initial P1 equal to 12 atmosphere, T1 is equal to 27 plus 273 வந்து 300 Kelvin. ஓகே, ஸோ நம்ம ப்ரெஷர் டைரக்ட்லி போடுவோம். இப்போ P1 by T1 is equal to P2 by T2. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அட் வாட் டெம்பரேச்சர் இட் எக்ஸ்ப்ளோட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ T2 கேட்டிருக்காங்க. இப்போ T2 is equal to P2 into T1 by P1. ஓகே, ஸோ P2 வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 14.9. ஓகே, 14.9. இது P1 வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே 300 வச்சாக்கா மேபி இதை 15 கூட வச்சுக்கோங்க 14.9. ஸோ 5 3s ஆகுது, இது 5/4 1 பாயிண்ட் மிச்சம் 1 வந்து வரப்போ வந்து 10 நாங்கள் 8 மிச்சம் 2 5 ஓகே 300. அப்போ வரப்போ வந்து 1.300 வரப்போ வந்து என்ன வரும், 3 டைம்ஸ் அதில் பண்ணுறப்ப 75 3.00. இப்போ 375 அப்ராக்சிமேட்லி 375 கெல்வின் வந்து வரணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து எதுனா B 372. ஏன்னா நான் வந்து 14.9 எடுக்கல, 15 எடுத்ததுனால எனக்கு 375 வந்துச்சு. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் எக்ஸாக்டாக கேல்குலேஷன் பண்ணால் 372 வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டேன். அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 லாஸ் தான் 4 லாஸ் தான் கேட்டிருந்தாங்க. டால்டன்ஸ்லாம் அண்ட் கிரஹம்ஸ்லாம் வந்து கிடையாது, பட் இருந்தாலும் அது கேசியஸ் ஸ்டேட்டில் வருது. ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி இருக்க சிங்கிள் கேஸ் காம்போனன்ட், இப்போ எல்லாமே வந்து மல்டிபிள் கேஸ் காம்போனன்ட்ஸ் ஒரு மிக்சரில் இருந்தாக்கா அது எப்படி பிஹேவ் பண்ணும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் வந்து டோட்டல் ப்ரெஷர் இருக்குது, நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போது P total equal to partial pressure of the all the gases present in the mixture. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஸோ அந்த ஒரு லாவோடையும் பார்ஷியல் ப்ரெஷரையும் வந்து நம்ம இங்கே டோட்டலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்கா நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர் PA equal to XA into P total அப்படின்னு வரும். ஸோ whenever we need the partial pressure, அப்போ XI into P total கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் we get the partial pressure. ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். அதை இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிரஹம்ஸ் டிஃப்யூஷன்லாம் வந்து டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் சொல்லுவாங்க. டிஃப்யூஷன்னா வந்து ஸ்பான்டேனியஸ்லியே இல்லை ஹோமோஜீனியஸ் மிக்சர் வந்து கேஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகுறது வந்து டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. எஃப்யூஷன் வந்து ஹை ப்ரெஷரில் ஒரு கேஸை மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃப்யூம்லேருந்து நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த கேஸ் மாலிகுல் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது, அது பேர் வந்து எஃப்யூஷன். ஸோ அந்த கேஸ் இஸ் allowed to escape under pressure through a fine hole is known as a effusion சொல்லுவாங்க. அப்போ ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. இப்போ R1 வந்து
ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் இருக்குது, R2 வந்து இன்னொரு 2 கேஸ் இருக்குது, அதனோட டென்சிட்டி D1 D2ன்னு வச்சுனாக்கா R1/R2 இஸ் ஈக்குவல் டு √D2/D1. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டென்சிட்டி வந்து என்ன, டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம், ரைட்? அப்போது ரேட்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டினா அப்போது R வந்து M/V, அப்போது V வந்து மேலே போகும், ரைட்டு? ஸோ அப்போது வால்யூமுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டென்சிட்டி வந்து நம்ம இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஆர் inversely proportional to square root of the molecular mass. அப்போ R1/R2 is equal to M2/1. எப்படி இந்த D2/D1 எழுதுகிறோமோ டென்சிட்டி மாஸும் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால நம்ம M2/M1 இங்கே எழுதிக்கலாம். ஓகே, அகெயின் the rate of gas diffusion வந்து இது ஏற்கனவே அகெயின் சொல்லியிருக்கேன், பட் ஒன்ஸ் அகெயின் வால்யூம் ஆஃப் த கேஸ் diffused by time taken. அப்போ வந்து V1/T1/V2/T2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறப்ப நமக்கு என்ன வரனா, வால்யூம் சேமாக இருக்கிறப்ப டைம் மட்டும் வேரி ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா T2/T1 is equal to R1/R2 is equal to √D2/D1 equal to M2/M1. ஓகே, இன்கேஸ் வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து டைம் சேம் ஆச்சுன்னா R1/R2 is equal to V1/V2 is equal to D2/D1 is equal to √M1 into M2. இந்த வால்யூம் அந்த பக்கம் அமிச்சா கூட V2/V1 அப்படின்னு வரும். இல்லை நீங்கள் ப்ரெஷரை வந்து V2/V1 வந்து ப்ரெஷர் ரீப்ளேஸ் பண்ணிங்களா P1/P2 into M2 into M1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, கிரஹாம்ஸ் லாக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி, இதெல்லாமே நம்ம பார்த்ததுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகே, இந்த பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் கேஸ் தியரி வந்து பார்த்தோம், ஏற்கனவே இதை நான் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த கைனெட்டிக் கேஸ் தியரி மாலிகல்ஸ்லேருந்து மாலிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெரி ஹார்ட் ஸ்பியர்ஸ், தே ஆர் செப்பரேட்டட் பை லார்ஜ் டிஸ்டன்ஸ். அந்த கேஸோட வால்யூம்ஸ் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம் கம்பேர்ட் டு த கண்டெய்னர் வால்யூம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் மாலிகல் இன்னொரு மாலிகல் கேஸ் கூட வந்து கொலைட் ஆகுது, அந்த கொலிஷன் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ அந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் வந்து எதனால் வருதுன்னா அது வந்து கண்டெய்னர் வால்யூம் கூட ஹிட் ஆகுறதுனால மட்டும்தான் அந்த அந்த கேஸோட ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒன்லி இட் தி வால்ஸ் ஆஃப் தி வெசல். அதேமாரி வால்யூம் ஆஃப் த மாலிகல்ஸ் இக்னோர்டு கம்பேர்ட் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ அந்த கொலிஷன் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ there is no loss of energy during the collision. எனர்ஜி லூஸோ இல்லை எனர்ஜி கெயினோ வந்து நடக்கிறது இல்லை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒரு கேஸ் மாலிகல்ஸும் லார்ஜாக, அப்போ நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் வந்து கிடையாது. ஸோ திஸ் டேர்ம் அக்கௌண்ட்ஸ் தி ப்ரெஷர், இது வால்யூம். ஓகே, ஸோ அப்போது த கேஸ் மாலிகல் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட் இன் ஆல் த டைரக்ஷன். இது வந்து ரேண்டம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரௌனியன் மூவ்மெண்ட். ஸோ the average kinetic energy வந்து directly proportional to kinetic energy is directly proportional to temperature. இதுதான் ஈக்குபார்ட்டிஷன் பிரின்சிபல் சொன்னேன். 3/2 kBT is equal to half mv square. ஸோ kinetic energy வந்து டெம்பரேச்சருக்கு directly proportional. ஸோ ஒரு டைமென்ஷனும் ஒரு x1 z இருக்குன்னா x வந்து ஒரு half kBT தருதுன்னா y வந்து ஒரு half kBT, இதே இசட் வந்து ஒரு half kBT தரும்னா இதை 3 டைரெக்ஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா 3/2 kBT. 1 டைமென்ஷனுக்குனா ஒன்லி half kBT. ஸோ இந்த கொஷினே ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ 1 டைமென்ஷனில் வாட் இஸ் ஈக்குபார்ட்டிஷன் தரும்னா half kBT equal to half mv square, அப்போ kBT equal to mv square. பட் 3 டைமென்ஷனுக்கு தான் வந்து 3/2 kBT equal to half mv square. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்னும் மேலே நிறைய இதில் கைனெட்டிக் கேஸ் தியரி ஈக்குவேஷன் கொடுக்கலாம். இப்போ கேபிடிக்கு பதிலாக வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப், இது வந்து மாஸ் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் எம் வச்சு போட்டிருக்காங்க, நம்ம வந்து பெர் மோல் அப்படி வச்சு போடுறப்ப half mv square அதை வச்சு போடுறப்ப வந்து 3RT கூட நம்ம எழுதிக்கலாம். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஒன் மாலிக்யூலுக்கு, அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்குனா வந்து எண்ணெயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு 3/R2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, பெர் மோல்க்கு, பெர் மாலிக்யூல்ஸுக்குன்னா வேறு, பெர் மோல்ஸ்க்கு வேறு. ஓகே, half mnc ஸ்கொயர் வந்து பெர் மோல், பெர் மாலிக்யூல்ஸ்க்கு இது, மோல்ஸ்க்கு. ஸோ அந்த கன்வர்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி கேபின்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதனோட வேல்யூ 1.38 × 10⁻⁻23. ஸோ வாட் இஸ் அவர் கேபி? கேபி ஈக்குவல் டு நம்மளோட கேஸ் கான்ஸ்டன்ட் பை அவகேட்ரோ நம்பர் தான் வந்து கேபி. கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு 8.314 தெரியும், அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23. ஓகே, ஸோ அப்போ கேபி வந்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து
வாட் யூ டீவியேஷன் ஃப்ரம் தி ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஸோ மெயினாக வந்து எதனால் டீவியேஷன் நடக்குன்னா, நம்ம கைனடிக் கேஸ் தியரியில் வந்து மாலிகூல்ஸோட மாஸ் வந்து வால்யூமை இக்னோர் பண்ணிட்டோம். தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். அதை பண்ணதுனால நமக்கு வந்து இந்த ஐடியல் கேஸ்க்கு ரியல் கேஸ்க்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஐடியல் கேஸ்னால் என்ன, PV = nRTன்ற கேஸில் வந்து ஒபே பண்ணிச்சுன்னா அது ஐடியல் கேஸ். ஓகே. ஸோ ரியல் கேஸ் வந்து இட் ஒன்லி ஒபேஸ் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் மட்டும்தான் அந்த லா ஃபாலோ பண்ணுது. ஸோ தேர் இஸ் நோ எக்ஸாக்ட் ஐடியல் கேஸ் கிடையாது. பட் N2 அண்ட் H2 வந்து இட் கேனாட் பி லிக்யூஃபைடு ஈஸிலி. ஸோ அதனால் ஒரு ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம், நைட்ரஜனும். ஓகே. பட் ரிமைனிங் கேஸ் எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே ரியல் கேஸஸ் தான். ஸோ அந்த ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன் சொன்ன மாதிரி ஐடியல் கேஸில் கேஸ் மாலிகல்ஸோட வால்யூம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். பட் ரியல் கேஸில் வி ஹாவ் டு இன்க்ளூட் அதனோட வால்யூமோட இதுவும் வந்து வரும். அதுதான் நம்ம வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் ஒன் ஆஃப் த மாடல் ஈக்குவேஷனில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து இட் மெஷர்ஸ் தி ஐடியல் பிஹேவியர். ரியல் பிஹேவியர்லேருந்து ஐடியல் வந்து எப்படி இருக்குது. இப்போ Z = nRT ஃபார் 1 மோலுக்கு PV/RTன்னு வரும். ஸோ இது ஈக்குவல் டு 1ன்னா அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸு. இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னா வந்து ஈக்குவல் டு 1ன்னா ஐடியல் கேஸ். Z இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னா வந்து ரியல் கேஸ் ஆர் நான் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் வந்து வச்சு தான் வந்து நம்ம வி டிசைட். ஸோ இது வந்து இட் இஸ் அ கிராஃப் ஃபார் வேரியஸ் கேஸஸ். ஸோ வி ஆர் வேரிங் த ப்ரெஷர் அண்டு இந்த பக்கம் வந்து Z = PV/RT. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்டு நைட்ரஜன் கெஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டாட்டட் லைன்ஸ் H2 அண்ட் ஹீலியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஒன்லி ஷோஸ் தி இந்த மேலே பாட்டுருக்குது பாசிட்டிவ் டீவியேஷன், கீழே இருக்கிறது நெகட்டிவ் டீவியேஷன். ஓகே. பட்டு இந்த மாதிரி அபோவ் த ப்ரெஷர் லைக் 400க்கு மேலே தான் CO2 வந்து நெகட்டிவ் டீவியேஷன்லேருந்து பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு மாறுது. அதே மாதிரி CH4 வந்து அபோவ் 300க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு இட் ஷோஸ் தி பாசிட்டிவ் டீவியேஷன். இந்த N2 வந்து 200க்கு மேலே. பட் H2 ஹீலியமும் வந்து இட் ஒன்லி ஷோஸ் தி பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ அந்த பாசிட்டிவ் டீவியேஷன் இப்போ Z இஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னா தே பிஹேவ் ஐடியலி. ஓகே. ஸோ ஈக்குவல் டு 1ன்னா, நாட் ஈக்குவல் டு 1ன்னா ரியல் கேஸஸ். ஓகே. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் மெஷர்ஸ் தி ஐடியல் பிஹேவியர், த டீவியேஷன் ஆஃப் தி ஐடியல் பிஹேவியர். அடுத்து வந்து ஒன் ஆஃப் த ரியல் கேஸ் ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஐ ஜஸ்ட் டுக் இட் ஃப்ரம் த 11th ஸ்டாண்டர்ட் புக். ஸோ வான் டெர் வால்ஸ் தான் வந்து PV = nRT இதில் வந்து 2 கரெக்ஷன் இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ P = nRTயில் ப்ரெஷர் கரெக்ஷன் அண்டு வால்யூம் கரெக்ஷன். ப்ரெஷரில் வந்து என்னென்னா அந்த இன்ட்ராக்ஷன் வந்து AN²/V² ஈக்குவேட் பண்ணுறாரு. மாலிகுலோட வால்யூம் வந்து NB அமௌண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் nRT. இதுதான் வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கரெக்ஷன் வந்து as we ignored the attractive and repulsive forces between the molecule, he includes that force of attraction. The pressure is directly proportional to density square. Density வந்து N/V. அப்போ N²/V². அந்த போடுற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்து A. ஓகே. ஸோ அது A வந்து ஒரு வான் டெர் வால்ஸ் A கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ அப்போ P ஐடியல் கேஸ் is equal to P + AN² + V² அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்னென்னா மாலிக்யூல் இட் ஃபீல்ஸ் தி அட்ராக்ஷன் அப்படின்றதுக்காக. ஓகே. இந்த மாலிக்யூல் இட் ஜஸ்ட் புல்டு பை ஆல் த டைரக்ஷன். பட் சர்ஃபேஸில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து டவுன்வர்ட் புல் இருக்கும். இந்த சைடில் இருக்க மாலிக்யூல் இந்த சைட் இன்வர்ட் புல் இருக்கும். ஓகே. அடுத்து வால்யூம் கரெக்ஷன் வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் எக்ஸாக்ட் மாலிகுலோட வால்யூம். பட் இட் ஃபீல்ஸ் தி இன்ட்ராக்ஷன் அப் டு இயர். அது அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வந்து வான் டெர் வால்ஸ் ஸ்பியர் வால்யூம் சொல்லுவோம். இப்போ இது Rனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2R இல்லை Dன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. அந்த இமேஜினரி லைன்லேருந்து when you draw a sphere உங்களுக்கு என்ன ஆகும், அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 2R. அப்போ அதை வந்து எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வந்து என்ன 4/3 πd3. அந்த டியோட வேல்யூ வந்து 2R. அப்போ நம்ம பண்ணுறப்ப 2R³ வந்து என்ன 2³ × R³. 2³ வந்து 8. அப்போ 8 × 4/3 πr³. அப்போ ஜஸ்ட் நார்மல் மாலிகுலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
4/3 pi r cube இந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 8 into the 4/3 pi r cube, that is Vm. ஓகே, ஸோ அந்த இது வந்து ஃபார் 2 மாலிக்யூல்ஸ்க்கு கொலைட் ஆகுறப்ப, அப்போ 1 மாலிக்யூலுக்கு கொலைட் ஆகுறப்போ 4Vm. ஸோ ஃபார் n மாலிக்யூல்ஸ்க்கு n டைம்ஸ் into the 4Vm, இந்த டோட்டல் ஃபேக்டரை வந்து இந்த 4Vm வந்து Bன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. B equal to 4Vm. ஓகே, V equal to NB. ஸோ கரெக்டட் வால்யூம் இஸ் NB. மாலிகுலோட வால்யூம் வந்து NB. அப்போது வாட் இஸ் அவர் கண்டெய்னர் வால்யூம்? இந்த மாலிகுலர் வால்யூம்லேருந்து இந்த கண்டெய்னர் வால்யூம் வந்து மிச்சம் இருக்க மாலிகுலர் வால்யூமை சப்ட்ராக்ட் பண்ண, அப்போ தான் எக்ஸாக்ட் வால்யூம் கிடைக்கும். அப்போது V ideal is equal to V minus NB. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we get the final van der Waals equation. So my throat is paining, so my voice is changed, please forgive me. ஸோ P plus AN square into V minus NB equal to NRTன்றது தான் வந்து van der Waals equation. அடுத்து நம்மளுக்கு ஒன் வேர்டில் கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா யூனிட்ஸ் ஆஃப் van der Waals A and B கான்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் டேர்ம், இது வால்யூம் அண்ட் வால்யூம் டேர்ம். ஏன்னா ஆப்பிள்ஸ் கேன் ஆட் வித் ஆப்பிள்ஸ், ஆரஞ்ச் கேன் ஆட் வித் ஆன். அப்போது இப்போ ப்ரெஷர் டேர்ம் கூட தான் ஆட் பண்ண முடியும், வால்யூம் டேர்ம். அப்போது P equal to AN square by V squareன்னு தெரியும். அப்போ A equal to என்ன, P into V square by N square. அப்போ ப்ரெஷருக்கு அட்மாஸ்பியர், வால்யூம்க்கு வந்து லிட்டர் ஸ்கொயர், மோலுக்கு மோல் பவர் -2. இப்போ யூனிட் இஸ் ஆட்டம் லிட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -2. யூனிட் B equal to V equal to NB. N வந்து மோலு, ஸோ V by Nன்னு வரும், ரைட். இப்போது லிட்டர் பை மோல் இன்வர்ஸ்ன்னு அப்படி வரும், அதுதான் வந்து பியோட யூனிட். ஸோ V equal to NB, B equal to V by N, Vக்கு லிட்டர், Nக்கு மோல் இன்வர்ஸ். அப்போ லிட்டர் மோல் இன்வர்ஸ், அதுதான் வந்து பியோட யூனிட். இந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஒரு சிஸ்டத்தில் இருக்க மாலிகுல்ஸ் நிறைய கொலிஷன் இருக்கும், ஒரு மாலிகுலும் ஒரு வெலாசிட்டியில் வந்து சுற்றிட்டுருக்கும். அப்போது மாலிக்யூல் when it has a probability from the U to U plus du, அது வந்து என்னென்னா we can using the probability distribution function வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் த எக்ஸ் டைரெக்ஷனுக்கு நான் இதை வந்து P of xன்னு சொல்லியிருந்தேன், இல்லை F of x வச்சுருந்தேன். P of x directly proportional to e power minus ex kbt அப்படின்ட்டு. ex வந்து என்ன, கைனடிக் எனர்ஜி அலாங் தி x டைரெக்ஷன் mv ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இதை மேலே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா நமக்கு P of x வெலாசிட்டி காம்பனன்ட் PVx equal to ஒரு கான்ஸ்டன்ட் a into e power minus mv ஸ்கொயர் எக்ஸ் by kbt. அப்புறம் இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி ஈக்குவல் டு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சு இந்த கண்டிஷன் வச்சு இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு கிடைக்குன்னா, ஏவோட வேல்யூ வந்து m/2 pi kbt அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை திருப்பியும் போயிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப m/2 pi kbt, நம்ம என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் P of V into dV எக்ஸ் காம்போனண்ட்டுக்கு m/2 pi kbt power 1/2 into e power minus mv square x by 2 kbt. இதே நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை வீடியோவில் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் மொத்த வீடியோவும் ஒன்றா போடுறேன், ஐ மீன் கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுனால ஜஸ்ட் ரீகாலிங் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த 3 டைமென்ஷனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ 3 டைமென்ஷனுக்கு வந்து என்ன வரும்னா, 3 டைமென்ஷனுக்கு போடுறப்ப வந்து நம்ம ஃபைனல் P of V into dV, அது V equal to Vx, V square equal to Vx square plus Vy square plus Vz square. அதேமாரி dV is equal to dvx, dvy, dvz. ஸோ அப்போ டோட்டல் இன் 3 டைமென்ஷனுக்கு 3Dயில் வந்து m/2 pi kbt இன்ட்டு முன்னாடி ஒரு 4 pi, இங்கே ஒரு மேலே ஒரு 3/2 இன்ட்டு V ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் mv ஸ்கொயர் பை 2 pi kbt இன்ட்டு dv அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் 3 டைமென்ஷனுக்கான ஃபைனல் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து dn/nன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, வேறு n இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ்,
ஸோ dn by n fraction of the molecule with velocity between this c2 இல்லை v2 dvx v2 dv அந்த ஓகே. ஸோ இதை வச்சு தான் அந்த 3 types ஆஃப் வெலாசிட்டிஸே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 3 velocity in terms of நம்ம KBT எழுதுவோம். when you are just replacing the mass with the molecular mass, number of molecules Avogadro number of molecules, அப்போ வந்து the same equation can take the form of this. நம்ம KBT வந்து we replace with the RT, the small m is replaced with the capital M. ஓகே. ஸோ நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த வெலாசிட்டி கிங்க் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிஸ் வந்து எங்கே இருக்குன்னா வந்து அட் T1 இவங்க வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எல்லா மாலிக்யூல்ஸும் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது ஃபார் T1ன்ற டெம்பரேச்சருக்கு இங்கேனா T2ன்ற டெம்பரேச்சருக்கு இங்கே இருக்குது, T3ன்ற டெம்பரேச்சருக்கு இங்கே இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டினா இந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் வெலாசிட்டியில் சுற்றிட்டுருக்கு அதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இருக்கிற எல்லா கேஸ் மாலிக்யூலோட வெலாசிட்டியும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணால் அது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டினா மீன் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறப்ப அதுதான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ அப்போது நம்ம அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டோட முன்னாடி ஜஸ்ட் நான் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் எழுதியிருந்தேன் என்னோடய யூடியூப் வீடியோவில். அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி விஎம்பி வந்து என்னென்னா the velocity possessed by the maximum number of molecules present in a given temperature. ஸோ அப்போ VMP வந்து என்னது, அடுத்து VRMS வந்து நமக்கு தெரியும். ரூட் மீன் ஸ்கொயர் எப்போவுமே அந்த ஈக்குபார்ட்டிஷன் தியரம்லேருந்து நீங்கள் எழுதிடலாம். ஈக்குபார்ட்டிஷன் தியரம்க்கும் ரூட் மீன் ஸ்கொயருக்கும் இதுதான். அடுத்து வந்து V average மோஸ்ட் ப்ராபபிள் இதுக்கு வந்து 2RT/m, இதுக்கு 8RT/m. V ஆவரேஜ் வந்து ஸோ எப்போவுமே எது அதிகமாக இருக்குன்னா ரூட் மீன் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கிரேட்டராக இருக்கும், அதுக்கடுத்து V ஆவரேஜ், அதுக்கடுத்து V மோஸ்ட் ப்ராபபிள். ஓகே, இது வந்து அந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்குறப்ப மோஸ்ட் ப்ராபபிளுக்கு இவங்க சிபின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம VMPன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஆவரேஜ் வந்து V ஆவரேஜ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தாக்கா ஆவரேஜ்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது பேர் வந்து ஆவரேஜ். V ஆவரேஜ் வந்து இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ சம்டைம் V அண்ட் C இட்ஸ் ஈக்குவல் மீனிங். அதேமாதிரி ரூட் மீன் ஸ்கொயருக்கு வந்து 3RT/m. வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டினா வந்து நார்மல் மாஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினா வந்து மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா they are differentiating the d/dc of probability function pc and dc, அதாவது d/dv of p of v into dv. இதை பண்ணோன்னாக்கா நமக்கு என்ன வரும்னா we get the most probable velocity. இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. அப்போ ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வெலாசிட்டி வரும்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வரும். சப்போஸ் எனக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வேணால் என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வெலாசிட்டி இன்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் p of v இன்ட்டு dv கூட மல்டிப்ளை பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 0 to infiniteல ஐ கெட் த v ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, அடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சி ஸ்கொயர் நமக்கு வேணும். சி ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவாங்க, சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் வி இன்ட்டு அதாவது வி ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் வி இன்ட்டு டிவி. அப்புறம் அதுக்கு அதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு வர வேல்யூக்கு பவர் 1/2 எடுப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து VRMS. அப்போது ஒரு ஃபங்க்ஷனும் கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிளுக்கு என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் d/dv ஆஃப் p of v into dv. அடுத்து V ஆவரேஜ்க்கு என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு இன்டகிரேஷன் V ஆவரேஜ்
v into p of v into dv. அடுத்து v ரூட் மீன் ஸ்கொயருக்கு இங்கே பண்ணியிருக்க மாதிரி தான். அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டாக 1/2 v ஸ்கொயர் இன்ட்டு p ஆஃப் v இன்ட்டு dv கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதிடுறேன். 0 to infinity v ஸ்கொயர் இன்ட்டு p ஆஃப் v இன்ட்டு dv வர ரிசல்ட்டுக்கு அதை இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுக்கணும். அதுதான் அப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்படி பண்ணால் உங்களுக்கு கிடைக்குன்றதையும் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் டீட்டெயில்ஸ் வந்து இது பூரி சர்மா புக்கில் தான் எடுத்திருக்கேன். அதை மெத்தடாலஜி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு வெலாசிட்டி இருக்குன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இங்கே இருக்குது, ஆவரேஜ் வெலாசிட்டி இங்கே இருக்குது, ரூட் மீன் ஸ்கொயர் வந்து 3 வெலாசிட்டிக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஃபார் ஹைட்ரஜன் மாலிகுல் கேல்குலேஷன். இந்த பார்ட் இதுக்கு முன்னாடி பார்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. நவ் ஒன்லி கேல்குலேஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க கொஷின் பிரகாரம் ஜஸ்ட் ஹைட்ரஜன் என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜன் அட்டு 0 டிகிரி செல்சியஸ்னால் என்ன 273 கெல்வினில் அதனோட 3 வெலாசிட்டியும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஆர்எம்எஸ் கண்டுபிடிப்போம். ரூட் 3RT/m. ஹைட்ரஜன் சொன்னாவே நமக்கு மாலிகுலர் மாஸ் தெரியணும். ஹைட்ரஜன் வந்து என்னது, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1.08 AMUனா வந்து கிராம் பெர் மோல். ஓகே. இப்போ 2 ஹைட்ரஜனுக்குனா 2 × 0.16 கிராம் பெர் மோல். ஓகே. ஸோ இந்த கிராம் பெர் மோலை கிலோகிராமாக மாற்றினா 10⁻³ மல்டிப்ளை பண்ணால் இது கிலோகிராமாக மாறிடும். ஏன்னா இங்கே ஆர் வந்து ஜூல் வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் S⁻⁻². அதை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ VRMS ஈக்குவல் டு ரூட் 3 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 273 டிவைட் பை 2.016 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். இதில் இது கெல்வின், இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று ஜூல், கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்போ கெல்வின் இன்வர்ஸ் கெல்வின் கேன்சல் ஆகிடுச்சு, மோல் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ஜூலை வந்து எப்படி எழுதலாம், ஜூல் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் S⁻⁻² டிவைட் பை இங்கே கீழே ஒரு கிலோகிராம் இருக்குது. இப்போ கிலோகிராம் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு மீட்டர் ஸ்கொயர் S⁻⁻² அதை வெளியில் எடுத்தனாக்கா, ரூட்லேருந்து வெளில எடுத்தனாக்கா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வெலாசிட்டியோட யூனிட் வந்து வந்துடும். ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா இந்த மொத்தத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாக்கா நமக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 1.84 இன்ட்டு 10⁻+3 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ தான் 1840 வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் 8RTக்கு போடுறப்ப ஜெல்லாம் நீங்கள் அந்த RT/m வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே 3 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுங்க, 8 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு ரூட் எடுங்க. இதுக்கு மட்டும் 8/π வேல்யூ வந்து தனியாக வச்சுட்டு RT/m கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து இந்த 8RT/πm போடுறப்போ 1.69 இன்ட்டு 10⁻³ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அடுத்து 2RT/m போடுறப்ப வந்து 1.50 இன்ட்டு 10⁻³ மீட்டர் per second. அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூலேருந்து எது வந்து அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு VRMS கிரேட்டர் தென் VAverage, அதுக்கப்புறம் தான் மோஸ்ட் ப்ராபபிள் வந்து வரும். ஸோ அது கிவன் டெம்பரேச்சரில் நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இது நீங்கள் கன்க்ளூஷனாக பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து ரெண்டு கேஸஸ் கொடுத்துருவாங்க. calculate the temperature at which the average velocity of the oxygen is equal to that of hydrogen. ஓகே. ஸோ இவங்க வந்து என்னென்னா எப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட இதுக்கு வந்து ஈக்குவல் ஆகுதுன்னு, அப்போ நமக்கு வந்து V average of oxygen is equal to V average velocity of T2 ஆனால் H2. ஆனால் H2 வந்து உங்களுக்கு 20 கெல்வின், ஹைட்ரஜன் மட்டும் 20 கெல்வின் சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ ஆக்சிஜனுக்கான டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது, ஆனால் மாலிகுலர் மாஸ் எல்லாம் தெரியும். இப்போது ரூட் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 8RT/πm. ஸோ 8RT/πm
இங்கே டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன், மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே 8 RT of O2 pi MO2. ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து பவரில் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் O2 is equal to temperature of hydrogen divide by molecular mass of hydrogen into molecular mass of O2 அப்படின்னு வரும். இது வந்து 20 Kelvin into molecular mass of hydrogen. ஆக்சிஜன் வந்து என்ன வரும்? ஆக்சிஜனுக்கு வந்து 8 16 32 அப்படின்னு வரும். நீங்கள் டைரெக்டாக கிலோகிராம் கிராம் பெர் மோல் வச்சாலும் கீழே கிராம் பெர் மோல். இது வந்து என்ன ஆகும்? ஜஸ்ட் மாஸ் ஆஃப் இது வந்து ஹைட்ரே 2ன்னு வச்சுப்போம். அப்ராக்சிமேட்லி கிராம் பெர் மோல். கிராம் பெர் மோல் கேன்சல் ஆகிடுச்சு. 2 16. ஸோ 20 into 320 Kelvin. ஓகே. இப்போ 320 Kelvinல இந்த ரெண்டுத்தோட ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து இந்த இதுக்கு 20 Kelvin இருக்கிறப்ப இதுக்கு 320 Kelvin இருக்கும். அப்போ தான் வந்து ரெண்டுத்தோட ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். வந்து இது ஒரு டைப் ஆஃப் கேல்குலேஷன் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக இந்த கேஸ் வந்து நம்ம இப்போ வால்யூம் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே. இப்போ dV/dt வந்து என்ன இன்ட்டு 1/Vன்னு போடுறோம் இல்லையா? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இது பேர் வந்து எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது பேர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெஷர் கொடுக்குறப்ப வந்து அந்த கேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். அது பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐசோதெர்மலாக அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/V இன்ட்டு dV/dP அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ இது பேர் வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தெர்மோடைனமிக்ஸ்னால் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். காமா வந்து CP/CV அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டில் வி ஸ்டாப் அப் டு திஸ். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குன்னா வந்து ஜஸ்ட் டெர்மினாலஜி அண்ட் டெஃபினேஷன்ஸ் அதை வச்சுட்டு நான் இன்றைக்கி மொத்த யூனிட்டை முடிச்சிடுறேன். ஸோ ஒரு கொலிஷன் பேராமீட்டர்ஸ்னால் 2 கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த 2 கேஸ் மாலிகுலும் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கொலைட் ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா இதுதான் வந்து இந்த மாலிகுலோட சென்டருக்கும் இந்த மாலிகுலருக்கும் சென்டருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து கொலிஷன் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த distance between the centers of the two molecules at the point of their closest approach is known as the collision diameter. அது வந்து Dன்னு சொல்லுவோம். இது சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னால் வந்து இப்படி. ஓகே. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஒரு மாலிக்யூல் பெருசாக இருக்குது, இன்னொரு மாலிக்யூல் சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி கொலிஷன் டைம்னா D ஆவரேஜ் ஈக்குவல் டு இதனோட டயமீட்டர் D1 வச்சுக்கோங்க, இதனோட டயமீட்டர் D2னா இப்போ D1/D2/D2. அப்போது அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஆவரேஜ் டயமீட்டர் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். அடுத்து என்ன இருக்குன்னா கொலிஷன் கிராஸ் செக்ஷன். கொலிஷன் கிராஸ் செக்ஷன்னா இப்போ இந்த மாலிக்யூல் வந்து இது ரெண்டுக்கும் இப்படி இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸு. இதை வச்சு ஒரு இமேஜினரி ஒரு வேண்டர் வால்ஸில் வர மாதிரி ஐ கேன் ட்ரா அதை ஒரு ஸ்பியர். ஓகே. அது வந்து வேறு கலரில் எழுதுறேன். அந்த இமேஜினரி ஸ்பியர் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் D வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம். ஸ்பியர் மாதிரி வரைய ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். இது வந்து அதனோட ரேடியஸ் வந்து Dன்னு வச்சுக்கிட்டாக்கா, இந்த டிஸ்டன்ஸ் Dன்னு வச்சுட்டாக்கா அப்போது என்ன வரும்? அந்த குவான்டிட்டி கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு πD². πr² இருக்கு இல்லையா? r². எங்கே r = D. இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து இதுதான். அதில் இப்போ πD² சொல்லுவோம். இங்கே D = 2r. ஏன்னா இந்த ஸ்பியருக்கும் இதுக்கும் இது ஆறுனா இதுவும் ஆறுனா அப்போது D = 2r. இப்போ π = 2r², 4πr² சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் இங்கே ஆக்சுவலி யூஸ் பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் கேல்குலேஷனில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் இமேஜினேஷனுக்கு சிக்மா = πD² மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது அந்த இமேஜினரி ஸ்பியரோட ரேடியஸ் தான் வந்து D. ஓகே. அந்த கொலிஷன் டயாமீட்டர் வச்சு தான் நம்ம இதை சொல்லுவோம். இப்போ கொலிஷன் நம்பர்னால் அட் அ கிவன் டைமில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் ஆகுது. ஸோ ரோ இஸ் த நம்பர் டென்சிட்டி, த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகே. The number of molecules
colliding per unit is known as the collision number. The number of collisions suffered by a single molecule. ஒரு single molecule ஒரு given instant of timeல per unit volumeல எத்தனை மாலிகுல் கூட அது ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த per unit per volumeல அது எத்தனை கொலிஷன் மேக் பண்ணுச்சு, அதுதான் வந்து கொலிஷன் நம்பர். அப்போ அந்த கொலிஷன் நம்பர் ஃபார் சிங்கிள் மாலிகுலுக்கு Z1 ஈக்குவல் டு √2. அந்த சிக்மாவை தான் பைடி சிக்மா அப்படி எழுதிக்கலாம். சிக்மா இன்ட்டு வி ஆவரேஜ் இன்ட்டு அந்த நம்பர் டென்சிட்டி, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ அப்போ இந்த சிக்மா வந்து நம்ம பைடி ஸ்கொயர் √2 பைடி ஸ்கொயர் இன்ட்டு வி ஆவரேஜ் n பை வின்னு சொல்லலாம், இல்லை வேறு ஒரு ஓன் கூட வச்சுக்கலாம். அப்போ இது வந்து ஃபார் சிங்கிள் மாலிகுல். இப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா இந்த 2 மாலிக்யூல்ஸ் நம்பர் இருக்குது, 2 மாலிக்யூல்ஸு கொலிஷன்ஸ் அக்கரிங் பர் யூனிட் வால்யூம் டோட்டல் நம்பர் ஆஃப். இப்போ ஒரு மாலிக்யூல் மற்ற மாலிக்யூல் கூட எவ்வளோ கொலிஷன் மேக் பண்ணுது அது கொலிஷன் நம்பர். பட் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஒரு கிவன் யூனிட் ஆஃப் டைம் அண்ட் யூனிட் ஆஃப் வால்யூமில் எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது அதுதான் வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அது வந்து சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்குனா Z11 சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிக்யூல்னால் Z2ன்னு சொல்லுவோம். Z11க்கு என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த டென்சிட்டி மட்டும் ஸ்கொயர் வரும், √2 பைடி ஸ்கொயர். ஏன்னா 2 மாலிகுல், ஒரு மாலிகுலுக்கு ரூனா 2 மாலிகுல் கொலைட் ஆகுறப்ப நம்பர் டென்சிட்டி டபுள் ஆகும். அப்போது வி ஆவரேஜ் இன்ட்டு ரோ ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்னால் √2 பை டி ஆவரேஜ். நான் சொன்ன மாதிரி 2 கொலிஷன் டிஃப்ரெண்ட் மாலிகுல்னால் வி ஆவரேஜ் இன்ட்டு ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மாலிகுல், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் அனதர் டைப். இப்போ HCl இருக்குது, இப்போ இது ρ1 ρ2 ஃபார் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல் ஹிட் ஆகுறப்ப. ஓகே, ஸோ இப்போ வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகுலுக்கு ரோ ஸ்கொயர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல் கொலைட் ஆச்சுன்னா ρ1 அண்ட் ρ2ன்னு சொல்லுவோம். இப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா என்ன, த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொலிஷன்ஸ், number of molecular collisions occurring per unit volume and per unit time is known as the collision frequency. ஸோ அப்போது ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன பார்த்தோம், கொலிஷன் டயமீட்டர்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தி 2 molecule at the closest approach is the collision diameter. collision cross section வந்து சிக்மா ஈக்குவல் டு பைடி ஸ்கொயரு. அது கொலிஷன் நம்பர்னா ஒரு மாலிகுல் எத்தனை கொலிஷன்ஸ் ஒரு யூனிட் டைமில். அடுத்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா பர் யூனிட் பர் வால்யூமில் எத்தனை மாலிகுலர் கொலிஷன்ஸ் நடக்குது, அதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அடுத்து மீன் ஃப்ரீ பார்த்துனா ஒரு மாலிகுல் அடுத்தடுத்த கொலிஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆச்சு, அதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத். இப்போ மீன் ஃப்ரீ பாத் வந்து லாம்டான்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம லாம்டா வந்து கெமிஸ்ட்ரியில் எங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வேவ் லென்த்து சொல்லுவோம், கேசியஸ் ஸ்டேட்டில் மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் அயனிக் கண்டக்டர்னு சொல்லுவோம். அதனால் டோன்ட் கே அந்த டாபிக் ஏற்ற மாதிரி மாறிக்கும். இட் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த molecule between the 2 successive collision is the mean free path. அது v average velocity divide by z1. v average velocity நமக்கு என்னன்னு தெரியும், 8RT by pi m அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, 8RT by pi m தெரியும். இங்கே கீழே வந்து ஒரு √2 pi d ஸ்கொயர் வி ஆவரேஜ். ஓகே, மேலே வி ஆவரேஜ் கீழே அப்போ கேன்சல் அவுட் ஆகிக்கும், சாரி, ஆவரேஜ். இப்போ லாம்டா ஈக்குவல் டு வி ஆவரேஜ் பை √2 pi d ஸ்கொயர் வி ஆவரேஜ் இன்ட்டு அந்த ரோ கேடி ப்ரெஷர் பை கேடின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி கூட எழுதலான்னு சொன்னேன் இல்லையா, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதாவது D is equal to PM by RT. when you have this Avogadro number of molecular அப்போ just P by KTன்னு வரும். அந்த டென்சிட்டியை தான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, P by KTன்ட்டு. இது மேலே போச்சுன்னா V average கேன்சல் அவுட் ஆகிட்டு KT by √2 pi d ஸ்கொயர் இன்ட்டு ப்ரெஷர். இதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத். அடுத்து வந்து
critical constants. So இது வந்து just definition தான். The temperature above which the liquid cannot be liquefied, whatever the pressure is applied is the critical temperature, or the temperature below which the gas is liquefied is known as the critical temperature. அதனோட வேல்யூ வந்து they have written as 8A by 27 BR. இங்கே ஏபின்றது வந்து இந்த ஏபி கான்ஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் பிசி ஈக்குவல் டு ஏ பை 27 பி ஸ்கொயர். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கிரிட்டிக்கல் வால்யூம் வந்து பிசி ஈக்குவல் டு 3B. அடுத்து பாயில்ஸ் டெம்பரேச்சர் டிபி ஈக்குவல் டு ஏ பை ஆர்பி. இப்போ இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னால் ஏதாச்சும் ஒரு ரியல் கேஸ் இருக்குது, இந்த ரியல் கேஸ் வந்து அடியாபெட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆஃப் கூலிங் ஆர் ஹீட்டிங் அப்சர்வ்னா அதுதான் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் above which below which the gas is liquefied or the gas changes its Joule-Thomson coefficient sign. நம்ம mu jt for the ideal gasக்கு 0ன்னு சொல்லியிருப்போம். ஸோ when it is not equal to 0 for compressing, அப்போ வந்து அது ரியல் கேஸ் சொல்லுவோம். அப்போது when it changes the moment the temperature at which the Joule-Thomson coefficient வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, பாசிட்டிவாக மாறலாம் நெகட்டிவாக மாறலாம், அந்த டெம்பரேச்சர் தான் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர். அது வந்து 2A by RB. ஓகே, ஸோ இதோட கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து வில் ஸ்டார்ட் வித் எனி அதர் டாபிக். நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சாலிட் ஸ்டேட்டு இல்லைனா வேறு என்ன யூனிட் என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த யூனிட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை லைக் பேக் டு பேக் கேஷியஸ் ஸ்டேட்டு சாலிட் ஸ்டேட்டு முடிச்சிட்டிங்கன்னா I'll do that next solid state. So the TRB lamp we completed full gaseous state unit at the one go video. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள், இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் ஸ்பீடு வச்சு பாருங்கள். ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். இல்லைனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ எப்படி போர்ட் டீச்சிங்க்கும் இந்த ப்ரெசன்டேஷன் டீச்சிங்க்கும் எப்படி இருந்ததுன்னு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.